நம்ம இங்கே போடுற ஒரு டிக்கு தான் ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா ஆர்ட்ஸான்னு அந்த ஒரு டிக்கு தான் நம்ம லைஃபுக்கு ஃபுல் ஸ்டாப்பா இல்லை ஸ்டார்டிங் ஸ்டாப்பான்னு தெரியும். மக்களே 10th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க வரோம். வீட்டில் சமைக்கிறது அம்மா, ஹோட்டலில் சமைக்கிறது செஃப், மென். நீங்கள் கிளாஸில் ஹை மார்க் எடுக்கிறது கேர்ள்ஸ், ஆனால் பெரிய பெரிய செக்டாரில் இருக்கிறது பாய்ஸ். கான்ட்ராஸ்டிங்காக இருக்கலாம். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், ஒரு தன் புத்தி இருக்கணும். ஒன்று நமக்காக யோசிக்க தெரியணும், இல்லை அடுத்தவங்க பெரியவங்க சொன்னால் அதை யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து உங்களுக்கு பயோ மேக்ஸ் இருக்கும், செகண்ட் குரூப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தேர்ட் குரூப் பியூர் சயின்ஸ், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸில் ஆர்ட்ஸ் வித் மேக்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃபர்ஸ்ட் குரூப். நீங்கள் காலேஜ் போகிறப்ப எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் வரப்பிரசாதம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்குள்ள டிமாண்டு நிறைய பேருக்கு தெரில. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவன் நீட் எழுதுவான், ஜேஇ எழுதுவான், யூபிஎஸ்சி எழுதுவான், என்ன வேணால் எழுதுவான். ஆனால் செகண்ட் குரூப் எடுத்தவன் ஜேஇ மட்டும்தான் எழுதுவான், நீட் எழுத முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்ட். ஆனால் பயாலஜி ரெப்யூட்டட் காலேஜ், ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதுதான் இங்கே ஒரு மேஜர் ட்ராபேக்கே. பசங்களுக்கு என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ்னு புரிய மாட்டேங்குது. சயின்ஸ் ஹவ் மல்டிபிள் சாய்ஸ், நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இஃப் யூ ஹவ் மல்டிபிள் சாய்ஸ், நீங்கள் என்ன எடுக்குன்றதை குழம்பி போயிருவீங்க. அதுதான் ஒரே ஸ்கோப் பக்காவாக இருக்கணும். அதுதான் வந்து சயின்ஸில் உள்ள ஒரு பிரச்சனை. சயின்ஸில் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவன் நீட் எழுதுவான், ஜேஇ எழுதுவான். ஆனால் செகண்ட் குரூப் எடுத்தவன் ஜேஇ மட்டும்தான் எழுதுவான். தேர்ட் குரூப் எடுத்தவன் நீட் எழுதலாம், ஜேஇ எழுதலாம். ஏன்னா நீட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பயாலஜி, ஜேஇக்கு நீடட் மேக்ஸ். ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் குரூப் எடுத்து நீட் எழுதுறதுனா முடியாது. ஆனால் நீங்கள் தேர்ட் குரூப் எடுத்துகிட்டு ஜேஇ எழுதுறதுனாலும் முடியும், தேர்டு குரூப் எடுத்துகிட்டு நீட் எழுதுறதுனாலும் முடியும். ஸோ சூஸ் யுவர் குரூப்ஸ் வைஸ்லி. அதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து சயின்ஸ் வந்து பயோமேக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் குரூப், அப்படி படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் குரூப் எடுத்துகிட்டு ஆர்ட்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் குரூப் எடுத்து நான் ஆர்ஜே விஜய் படிக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு நான் பேசாமல் ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆர்ஜே விஜய் பண்ணால் வர்த்து. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துகிட்டு லாயர் பண்ணா தட்ஸ் டோட்டல் ஆஃப் ஷிட். இதுக்கு பதிலாக நான் ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு லாயர் பண்ணியிருக்கலாம். ஸ்கில்ஸுக்கும் கிரேட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கில்ஸ் முக்கியமாக கிரேட்ஸ் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட்ஸும் முக்கியம், ஸ்கில்ஸும் முக்கியம். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டுக்கு சாவி ஏன் வேணும்? அந்த வீட்டை திறக்கணுன்னா டோர் திறக்கணுன்னா சாவி. அந்த சாவின்றது கிரேட்ஸ், அந்த வீடுன்றது ஸ்கில்ஸ். அந்த சாவி இல்லைன்னா அந்த வீடே திறக்காது. அதே மாதிரி தான் அந்த சாவி இல்லாமல், கிரேட்ஸுன்ற ஒரு சாவி இல்லாமல் வீடை மட்டும் நீங்கள் வச்சு ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்க, கிரேட்ஸ் இல்லை, வீடு பெரிய வீடு, பங்களா வீடு, 2 கோடி ரூபா வீடு, சாவி இல்லை, கீ ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி இல்லை, வேஸ்ட்டு. யாருமே ஒன்றுமே அப்படியே தான் இருக்கும் வீடு இருக்கும். நாளாக அந்த வீடு டேமேஜ் ஆகிட்டே வரும். 2 விதமான பீப்புள்ஸ் இருப்பாங்க 10th. ஒருத்தன் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து 2 வே இருக்கும். இது வந்து ஒருத்தன்ல 2 வழி இருக்கும். அவனை நான் சொல்கிறேன். ஒன்று, அவனுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஃபார்முலா போகிற மாதிரி நம்ம அந்த சயின்ஸ் குரூப் எடுத்து போகணுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். 2வது, இதுவே வந்து அவன் வந்து இந்த லாக்டவுனில் மாறின ஆட்கள் மாறினவனா இருந்தால், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படி இப்படின்னு எதாவது பண்ணான்னா அவன் வந்து ஆர்ட்ஸ் எடுக்க பார்ப்பான். ஏன்னா வந்து நான் வந்து ஃபார்முலா போக மாட்டேன், நான் வந்து சொசைட்டியில் சேஞ்சை கொண்டு வர போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், பிஸ்னஸில் போவான். இது வந்து 1. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது விதமான பீப்புள் இந்த ஆவரேஜாக இருக்காங்க பார்த்தீங்களா, 30 to 70. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1 நமக்குலாம் வந்து இதுதாண்டா தலையெழுத்து, ஆர்ட்ஸ் தான் நமக்கு வாழ்க்கைன்னு போயிடுவானுங்க. 2வது இருக்கிறவனுங்க கம்பேக் இந்தியா, ரைட்டில் வா இந்தியா, லெஃப்ட்டில் வா இந்தியான்னு சொல்லிட்டு நான் கம்பேக் பண்ணி சயின்ஸ் எடுப்பேன்னு இருப்பானுங்க. அது ஒரு வைராக்கியம். அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆப்ட் பண்ணது, பேரண்ட்ஸ் டிக்கெட் ஆப்ட் பண்ணது தேர்ட் குரூப். ஏன்னா மேக்ஸ் வந்து வீக்கு, ஒத்துக்கிறேன், டு பி ஹானஸ்ட் ஒத்துக்கிறேன், மேக்ஸ் ரொம்ப வீக்கு. ஆனாலும் வந்து நான் எடுத்தேன். நான் வந்து பிலீவ் பண்ணேன். என்ன பிலீவ் பண்ணேன் நான், என்னால் 12th ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். நான் ஹோப் ஐ வில் சூன், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் 12th. அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான். அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 விதமான மக்கள். அந்த 4 விதமான மக்களில் நீங்கள் ஒருத்தன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, உங்களால் என்ன முடியும், உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட கேப்பபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு பெஸ்ட்டானாலா, ஒரு படிக்கிறவன் பெஸ்ட்டானாலான்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேருமே பெஸ்ட்டு. ஏன் தெரியுமா? நல்லா படிக்கிறான், காலைல 4 மணிக்கு எந்திரிப்பான். ஸ்போர்ட்ஸ்மேன் காலைல 4 மணிக்கு எந்திரிப்பான். இவன் வார்ம் அப் பண்ணுவான், இவன் ரிவைஸ் பண்ணுவான். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்து மேலே கன்சிஸ்டண்ட்டாக கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அதாவது சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டடாக அந்த ஹெவியாக இருக்குன்னுவாங்க. அதே மாதிரி பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து இயர்ஸு மந்த்ஸ் கூட வேணாம், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்து மேலே கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட டெடிக்கேஷனையும் ஹார்ட் ஒர்க்கையும் போடும் போது
தட் வில் பிகம் அ கிரேட் சக்ஸஸ். அதாவது ப்ரூஸ்லி ஒன்று சொல்லுவார், எனக்கு வந்து ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், அவன்கிட்ட 1000 ஸ்கில் இருக்குன்னு வைங்க, அவனை பார்த்து பயப்படவே மாட்டேன். ஆனால் ஒரு ஸ்கில்லை வந்து 1000 தடவை அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு வைங்களேன், அவனை பார்த்தா பயப்படுவார் ப்ரூஸ்லி. அவங்களுக்கு டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்க தேவையில்லை, அது வந்து உங்களை பொறுத்து இருக்குது. நான் எப்படி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு சொல்லுவேன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டடீஸும் பாதிக்கக்கூடாது. உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் 50-50 வைஸ் வர்சாவாக போகணுன்னு தான் நான் சொல்லுவேன். நீ ப்ரோ வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் போதும், அதிகமாக எஃபோர்ட் போட்டால் போதும்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. 60% எஃபோர்ட் போடுங்க கைஸ், அவ்வளோதான். 60% போட்டால் 50 வந்து நிற்கும். 50 வந்து நிற்கிதா, அழகாக சுபமாக முடிங்க. 12th 100% போடுங்க. 12th அந்த ஒரு வருஷம் மட்டும் 100% நீங்கள் ஸ்கில்ஸில் கொடுக்குறத 70% கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த வீடியோவில் வந்து என்னால் வந்து ஒரு 30% எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு குரூப் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நீங்கள் தான் வைஸாக சூஸ் பண்ணணும். அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம், நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். இன்னும் உங்களுக்கு மோர் எலாபரேட்டடாக வேணும்னா கெரியர் வித் வாய்ஸ் ஆஃப் ஆர் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. இன்னும் இதை விட உங்களுக்கு எலாபரேட்டாக வேணும், ஐம் வெரி இன்ட்ரெஸ்டடான யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா கைண்ட்லி டிஎம் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் வாய்ஸ் ஆஃப் ஆர்.